Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இது கூடவே அடுத்தது ரியல் நம்பர், இதை நான் அழிச்சிடலாம். தட் இஸ் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் பார்த்தாச்சு இல்லைங்களா? கவுண்டபிள் அன்கவுண்டபிள் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரியல் நம்பர் சிஸ்டம். ரியல் நம்பர் சிஸ்டம். ரியல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது நம்பர் சிஸ்டத்தை எப்படி ஸ்பிட் பண்ணுறாங்க, நம்பர் சிஸ்டம் எது எதுக்குள்ளே இருக்குது, எது எதுக்குள்ளே கண்டெயின் ஆகிருக்கு, எது எதை கண்டெயின் பண்ணியிருக்கு, இப்படி பார்க்குறது தான் ரியல் நம்பர் சிஸ்டம். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு டயக்ராமெட்டிக்காக போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் டினோட்டட் பை n. டினோட்டட் பை n. இதை கண்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டம் என்னென்னா ஹோல் நம்பர். இந்த கண்டெயின் சிஸ்டம் என்ன? ஹோல் நம்பர். எதனால்னா நேச்சுரல் நம்பரில் 1 2 3 4 லைக் தட் கோஸ் ஆன். இது கூட எக்ஸ்ட்ரா ஜீரோ சேர்த்துட்டிங்கன்னா அது ஹோல் நம்பர் இல்லைங்களா? அப்போ ஜீரோவை இன்க்ளூட் பண்ணி இருக்கிறதுனால இதை விட அது பெரிய சிஸ்டமாக போயிடுது. ஸோ த ஹோல் நம்பர் சிஸ்டம் கண்டைன்ஸ் நேச்சுரல் நம்பர் சிஸ்டம் அண்ட் ஹோல் நம்பர் சிஸ்டம் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் W. அடுத்து இந்த ஹோல் நம்பர் சிஸ்டத்தை கண்டைன் பண்ணிக்கக்கூடியது இன்டிஜர்ஸ். இன்டிஜர் செட் ஆஃப் integers is denoted by the symbol Z. ஏன்னா ஹோல் நம்பரில் உங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் நம்பர் இருக்கும், இதில் வந்து மைனஸ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இன்டிஜர்ஸ் கண்டைன்ஸ் ஹோல் நம்பர், ஹோல் நம்பர் கண்டைன்ஸ் நேச்சுரல் நம்பர். ஸோ போத் நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் கண்டைன்ட் இன் இன்டிஜர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்தது ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா that is rational and rational. பின்ன எண்கள். rational means 1 by any number in the form of p by q where q is not equal to 0. அப்போது இந்த ரேஷனல் இராஷனல் எதை கண்டெயின் பண்ணியிருக்கோம்? இன்டிஜர்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டிஜர்ஸ் ஹோல் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர்ஸ் இது மூணு எதில் இருக்குது? ரேஷனல் அண்ட் இராஷனல் நம்பர்ஸ்குள்ளே கண்டெயின் ஆகிடுச்சு. அடுத்து என்னங்க இருக்குது? இதை விட அடுத்தது இது எல்லாத்தையும் கண்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டம் தான் ரியல் நம்பர் சிஸ்டம். புரியுதுங்களா? ரியல் நம்பர் சிஸ்டம் எல்லாமே ரியல் நம்பர் சிஸ்டம் எடுத்திங்கன்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், set of all whole numbers, set of all integers, set of all rational and irrational, all are contained in real number system. real number system. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நம்பர் சிஸ்டத்தை எப்படிலாம் நம்ம பிரித்து எதுக்குள்ளே எது இருக்குது, எதை விட எது பெருசு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டயக்ராம். ஸோ நேச்சுரல் நம்பர் சிஸ்டம்ஸ் contained in whole number system. This whole number system is contained in integer number system. This integer number system is contained in rational and irrational system. The combination of all those systems is nothing but real number system. The combination of all this number system is nothing but real number system. Clear up பண்ணிட்டீங்களா? Clear? So அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is real number systemனா இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. நம்பர் சிஸ்டத்தை எந்த அளவுக்கு பிரிக்கிறோம், எது எதுக்குள்ளே கண்டெய்னாக இருக்குது, எதை இவ்வளோ பெரிய செட்டு, இதெல்லாம் கண்டெயின் பண்ணக்கூடிய சிஸ்டம் பேர் தான் ரியல் நம்பர் சிஸ்டம். ரியல் நம்பர் சிஸ்டத்தையே கண்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய சிஸ்டம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம். அப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னும் போது என்னென்னா இதை விட பெருசு பெருசுன்னு போது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? இதில் இல்லாத நம்பர் இதில் ஒன்றாச்சு இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே கண்டெயின் ஆகிடும். இதில் இல்லாத நம்பர் இதில் ஒன்றாச்சு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே கண்டெயின் ஆகிடும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? செக்ரேட் பண்ணுறோம். செக்ரேட் பண்ணும்போதோ ரியல் நம்பர் சிஸ்டத்தில் எல்லாமே வந்துடுது எக்ஸப்ட் ஐ. எதுக்கு உண்டானது? காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்துக்கு உண்டானது. அப்போது
complex number systems contains all the systems. ஏன்னா ரியல் நம்பர் சிஸ்டம் தான் எல்லாமே கண்டெயின் பண்ணிருக்கு. அந்த ரியல் நம்பர் சிஸ்டமே காம்ப்ளெக்ஸ் சிஸ்டத்துக்குள்ள கண்டெயின் ஆகும் போதோ it contains all the number systems starting from natural number to real number system. ஸோ இதாங்க கான்செப்ட் ரியல் நம்பர் சிஸ்டம் அப்படின்ற கான்செப்ட். இப்போ ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாருக்காக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அழிச்சிடலாம். தட் இஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரியல் வேலிட் ஃபங்க்ஷன். ரியல் வேலிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு அடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரியல் வேலிட் ஃபங்க்ஷன் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ரியல் வேலிட் ஃபங்க்ஷன். இந்த ரியல் வேலிட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. த ஃபங்க்ஷன்ஸ் values, that is the functions ஓட ரிட்டன் வேல்யூஸ், ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ரியல் நம்பர் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ரியல் வேலிட் ஃபங்க்ஷன். ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பாருங்கள் டெஃபினேஷன். a real valued function is a function real valued function is a function choose values or real values. அவ்வளோதான். choose values or real values. இவ்வளோதான். choose values or real numbers. or இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா or இதையே a function choose range choose பண்ணது. a function choose range lies within எதுக்குள்ள இருக்கணும்? within the real numbers that is non-complex numbers is said to be real valued function. கவனிங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காக்க a function choose range lies within the real numbers. அதோடைய வேல்யூஸ் ரேஞ்சஸ் எதுக்குள்ளே தான் இருக்கணும்? ரியல் நம்பர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் பேர் என்னதுங்க? ரியல் வேலிட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ரியல் வேலிட் ஃபங்க்ஷன். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா the function f of f is equal to x square plus I y square அப்படின்னா I வந்துடுது. அப்போ I வர்றதுனால இது வந்து என்னதுங்க? காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். இந்த I இல்லாத எந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதும் போதோ அது என்ன ஃபங்க்ஷனாக மாறிடுது? ரியல் வேலிட் ஃபங்க்ஷனாக மாறிடுது. அவ்வளோதான். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்போ a real valued function is a function choose values or real values. ரியல் வேல்யூஸாக இருக்க வேண்டும். அது வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? ரியல் வேல்யூஸாக இருந்தால் then the function is said to be real valued function. Otherwise it is a non-real valued function, means it is a complex valued function. இல்லையா? புரியுதுங்களா? இவ்வளோதான் விஷயம். ஸோ ரியல் நம்பர் சிஸ்டம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, ரியல் வேலிட் ஃபங்க்ஷன்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா அடுத்த ஸ்டெப்பான அடுத்த எக்ஸ்டென்ஷனை என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் அப்பர் பவுண்டட் லோயர் பவுண்டட் அப்படின்னு ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்பர் பவுண்டட் பார்த்துடலாம். அப்பர்
bounded. அப்பர் பவுண்டட்னா என்ன அப்படின்ற ஃபஸ்ட் இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரொம்ப ஈஸி. அப்பர் பவுண்டட்னா லெட் எஸ் பி எனி non-empty, let S be any non-empty subset of R. Non-empty subset of R. Let X be any non-empty subset of R. Then the set S. Then the set S. Then the set S is said to be when the set S is said to be bounded above. Bounded above is said to be bounded above if there exists என்ன இருக்குன்னா if there exists a number u belongs to R such that x less than or equal to u for all s belongs to capital X, then each number u is called the upper bound, is called the upper bound bounded of S. என்னங்க சொல்லிருக்காங்க அப்பர் பவுண்டடுக்கு டெஃபினிஷன்? S என்ற ஒரு நான் எம்டி சப்செட் ஆஃப் ஆர்ல எடுத்துக்கிறாங்க. this is R and this is S. அந்த S என்ற இந்த நான் எம்டி சப்செட்டை ஆருக்கு என்ன சொல்றாங்க? பவுண்டட் அபோவ்ன்றாங்க. S என்ற இந்த நான் எம்டி செட்டு இந்த ஆருக்கு bounded above ஆக இருக்கிறது என்றால் then the set S is said to be bounded above if there exists a number u belongs to R. u ஆனது Rல இருக்குது. சப்போஸ் அது Sல இருக்கலாம், டோன்ட் வரி. u ஆனது Rல இருக்கு such that S less than or equal to u for all S belongs to capital X. என்னங்க அர்த்தம்? நம்ம எடுத்துக்கிற இந்த u ஆனது இந்த Sக்கு நல்லா கவனிச்சிங்க, இந்த u ஆனது இந்த எஸ்ஸுக்கு அப்பர் பவுண்டடாக இருக்குது அப்படின்னா இந்த எஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் எதை விட கம்மியாக ஈக்குவலாக இருக்கணும்? இதை கிரேட்டராக இருக்கக்கூடாது. யூவோட ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது யூவோட கம்மியாக தான் இருக்க முடியும். யூவோட ஈக்குவலாக இருக்குது அல்லது யூவோட கம்மியாக இருக்குது. யூவோட ஈக்குவலாக இருக்குன்னா யூ பிலாங்ஸ் டு எஸ்ன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், யூ பிலாங்ஸ் டு ஆர் ஆர் யூ பிலாங்ஸ் டு எஸ் ஆக இருக்கலாம். அப்போது எஸ்ஸில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அப்போது எஸ் லெஸ் than or equal to யூ அப்படின் போதும் ஃபார் ஆல் எஸ் பிலாங்ஸ் டு எஸ், எஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் எப்படிங்க இருக்குது? யூவை விட கம்மியாகவோ ஈக்குவலாகவோ இருந்துச்சுன்னா தென் யூ சே தட் யூ இஸ் த அப்பர் பவுண்ட். யூ இஸ் த அப்பர் பவுண்ட். யூ என்னன்னு சொல்லிடலாம்? அப்பர் பவுண்டாக சொல்லப்படும். அப்போ யூ வந்து அப்பர் பவுண்டாக எப்போ சொல்லப்படும்னா இஃப் யூ இஸ் கிரேட்டர் than or equal to ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் ஆக இருந்தால். இதுக்கு தாங்க டெஃபினேஷன் சொல்லிட்டாங்க. இப்போ இது நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா இந்த அப்பர் பவுண்ட் என்றைக்கும் மறக்காது. இப்போ பாருங்கள், இதோடைய டெஃபினேஷனுடைய கான்செப்ட் சொல்லிட்டேன். இப்போ கவனிங்க. That is,
கவனிங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள், let x is equal to 2,6. 2,6 என்னங்க அர்த்தம்? க்ளோஸ் இன்டர்வல். எக்ஸ்ன்றது என்ன எடுத்துக்கிறோம்? க்ளோஸ் இன்டர்வல் 2,6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த எஸ்ன்ற எடுத்துக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு அப்பர் பவுண்ட், இதுக்கு அப்பர் பவுண்ட், இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2,6க்கு அப்பர் பவுண்ட் எப்படிங்க இருக்கும்? அப்பர் பவுண்ட் ஆஃப் எஸ், அப்பர் பவுண்ட் ஆஃப் எஸ் இஸ் எப்படிங்க இருக்கும்? இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸுன்ற இந்த நான் எம்டி சப்செட்டுக்கு எது அப்பர் பவுண்டாக இருக்கணும்னா, இதில் கூட எல்லா எலிமெண்ட்ஸும் நம்ம எதை அப்பர் பவுண்டுன்னு சொல்கிறோமோ அதை விட கம்மியாகவும் ஈக்குவலாகவும் இருக்கலாம். இதுதான் விஷயம். அப்போ கவனிங்க, கம்மியாகவோ ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதுக்கு அப்பர் பவுண்ட் செட்டை எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன்னா, the upper bound of the set S is 6, 7, 8 goes on. இப்போ பாருங்கள், இந்த அப்பர் பவுண்டுக்குண்டான கான்செப்டை டிஃபைன் பண்ணும் போது இது கரெக்டாக ஈக்குவலைஸ் ஆகுது பாருங்கள். இதை நான் US 6ன்னு எடுத்துக்கிறேன். 2,6 எக்ஸில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எதை விட கம்மியாக ஈக்குவலாக இருக்கணும்? 6ஓட கம்மியாக ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இன்ஃபைனைட் நம்பர்ஸ் எதை விட கம்மியாக இருக்க போகுது? 6ஓட கம்மியாக இருக்க போகுது. 6 எடுத்துக்கிட்டால் 6க்கு ஈக்குவலாக இருக்க போகுது. அதே மாதிரி 7, அதே மாதிரி 8 goes on. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா லெஸ் தென்னாக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம். இது எல்லாமே என்னவாக இருக்குது? ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஆகிடும். 6 மட்டும்தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கும். மீது எல்லாமே 7, 8, 9, 10 எல்லாமே எப்படிங்க இருக்கும்? இந்த 2,6ன்ற நம்பர்ஸ் எல்லாத்தோட ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென்னாக தான் இருக்கும், ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென்னாக தான் இருக்கும். அப்போது நம்ம எடுத்துக்கிட்ட இந்த 6 அப்படின்ற வேல்யூ எப்படிங்க இருக்குது? 6 greater than or equal to 2,6, 7 greater than 2,6, 8 greater than 2,6 for all the values. அப்போ கவனிங்க, அப்போது இந்த செட்டில் இருக்கிறது எல்லாமே எஸ்ஸோடைய அப்பர் பவுண்ட்ஸ். இந்த செட்டில் இருக்கக்கூடிய 6, 7, 8, 9 போயிட்டுருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே எஸ்ஸோடைய என்னதான் இருக்குங்க? அப்பர் பவுண்டாக இருக்கிறது. எதனால் அப்பர் பவுண்டாக இருக்குது? பிகாஸ் அப்பர் பவுண்ட் டெஃபினேஷன் என்ன? எக்ஸ் லெஸ் than or equal to u for all x belongs to x. எக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் எப்படி இருக்கணும்? நம்ம எதை அப்பர் பவுண்டுன்னு சொல்கிறோமோ அதை விட கம்மியாகவோ ஈக்குவலாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ ஒரு எலிமெண்ட் மட்டும் சொல்ல முடியாது, ஒரு நம்பர் மட்டும் அப்படி சொல்ல முடியாது. ஏகப்பட்ட நம்பர் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி சொல்ல முடியுது. லெஸ் than or equal to அப்படின் போது நம்ம 6ஐயும் சேர்த்து எடுத்துக்கிறோம். 6, 7, 8, 9, 10 all the numbers are greater than or equal to all the elements of x. So these are the upper bound of S if the set S is 2,6. If the set x is nothing but 2,6 ஆக இருக்கிறது. கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அப்பர் பவுண்ட்னா கிளியராக புரிஞ்சிடுச்சிங்களா? அப்பர் பவுண்ட்னா ஒன்றும் கிடையாது, ஒரு செட்டை கொடுத்துருக்காங்கன்னா அந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸை காட்டிலும் ஈக்குவலாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் செட்டு தான் கொடுக்கப்பட்ட அந்த செட்டுக்கு அப்பர் பவுண்ட் செட்டாக கருதப்படும். அப்போ 2,6 இந்த செட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை விட இதில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸை காட்டிலும் ஈக்குவலாகவோ அதிகமாகவோ இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் என்னதுங்க? 6, 7, 8, 9, 10 like that, because it satisfies these conditions. So 6, 7, 8, 9 up to this sets are considered as a upper bound set for this set x equal to 2,6. கிளியராக புரிஞ்சிடுச்சிங்களா? அப்போ அப்பர் பவுண்ட்னா என்னென்னு கிளியராக புரிஞ்சுதுங்களா? அப்போ எதெல்லாம் வந்து அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோமோ அது எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்கணும். இஃப் யூ எனி நம்பர் இஸ் செட் டு பி அப்பர் பவுண்ட் மீன்ஸ் ஃபார் விச் செட், ஏன்னா அதை கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். அப்போ 2 is the upper bound, 6 is the upper bound for 6 is the upper bound for the set S-னா S எதை கொண்டு இருக்குது? 2,6. அப்போ 6 இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தோட பெருசாகவும் இருக்குது, ஒரு இடத்துல ஈக்குவலாகவும் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ 6 is the upper bound for the set 2,6.
7 எடுத்துக்கிறீங்க. 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 இதில் இருக்கக்கூடிய எல்லா செட்டுக்கும் விட பெருசாக இருக்குது. ஸோ நம்ம லெஸ் தான் அதை ஈக்குவல் டு தான் சொல்லியிருக்கோம். ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது பெருசாக இருக்கலாம், கம்மியாக இருக்கக்கூடாது. அப்போ 7 is also act as a upper bound for the set 2,6. Like that goes on. அப்போ இந்த செட்டு 6, 7, 8, 9, 10, 11 like that goes on is considered as the upper bound for the given set 2,6. 2,6. Closed interval 2,6. இப்போ கிளியராக அப்பர் பவுண்டோடைய டெஃபினேஷன் ஈஸியாக புரியுதுங்களா? எக்ஸாம்பிளோட சொல்லும் போது ஈஸியாக ரீச் ஆகுதுங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னும் 2 ப்ராப்ளம். அடுத்து லோயர் பவுண்ட் பார்த்துட்டோம்னா அப்பர் பவுண்ட்னா என்ன, லோயர் பவுண்ட்னா என்ன அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.